உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மூலம் கராத்தே பயிற்சியில் சிறந்து விளங்கும் கோவையைச் சேர்ந்த மாணவன் யாகுல் கிஷோர். கோவை சூலூர் பகுதியில் உள்ள அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் யாகுல் கிஷோர் என்ற மாணவன் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே பள்ளியில் கடந்த 8 வருடமாக பயிற்சி பெற்று வருகிறார். சென்சாய் அறிவழகன் மற்றும் பயிற்சியாளர் நாசர்தீன் ஆகியோரின் சிறந்த பயிற்சி மூலம் கட்டா மற்றும் குமிட்டோவில் மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார். இந்நிலையில் அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியின் தாள ஷோபா, அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறுவனர் சென்சாய் அறிவழகன், பயிற்சியாளர் நாசர்தீன், பெற்றோர் நந்தகுமார், திவ்யா ஆகியோர் மாணவர் யாகுல் கிஷோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இது குறித்து அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியின் தாளாளர் ஷோபா கூறுகையில், எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நற்பண்புகள், கலாச்சாரம், நாட்டுப்பற்று ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளித்து வருகின்றோம். மேலும் சிறந்த கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாட்டிலும் எங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை கற்பிக்கும் வகையில் கராத்தே பயிற்சி பள்ளியில் ஆரம்பம் முதலிலேயே கற்பிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அட்வென்ச்சர் அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு தங்களது இலக்கை அடைய தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கவும் தயாராகி வருகின்றனர். அவர்கள் சர்வதேச விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று வெற்றியடைய வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் என்று தெரிவித்தார். அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறுவனர் சென்சாய் அறிவழகன் கூறுகையில், அனுகிரகா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதலே மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறோம் என்றும், எங்கள் அகாடமி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் 100 மாணவர்கள் கராத்தே பயிற்சியில் கருப்பு பட்டையும் பெற்று செல்கின்றனர். அதில் ஒரு சில மாணவர்கள் முழு ஈடுபாடுடன் கராத்தே பயிற்சியையும் கற்று வருகின்றனர். அதில் அனுகிரகா பள்ளியைச் சேர்ந்த யாகுல் கிஷோர் என்னும் மாணவன் எங்களிடம் 8 வருடமாக சிறப்பாக பயிற்சி மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்றும் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து வருகிறார். இவரை போன்றே மாணவர்களும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வெல்வது எங்களுடைய இலக்கு என்று அவர் தெரிவித்தார். கராத்தே பயிற்சியாளர் நாசர்தீன் கூறுகையில், 9ஆம் வகுப்பு படிக்கும் யாகுல் கிஷோர் மாணவன் மற்ற மாணவர்களை விட படிப்பிலும் விளையாட்டிலும் தனித்திறமையுடன் இருப்பவர். அவர் அர்ப்பணிப்பும், ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, மரியாதை போன்றவற்றை தெரிந்தே நடக்கக்கூடிய சிறந்த மாணவனாக உள்ளார். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மூலம் கராத்தே பயிற்சியை உள்வாங்கும் தனித்திறனும் கொண்டவர். இப்போ இந்த பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் இந்த அனுகிரகம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன். மெயின்லி இந்த கரஸ்பாண்டர் மேம் தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மாதம் எனக்கு தனியாக ஸ்பெஷல் டைம் ஒதுக்கி ஸ்பெஷல் கிளாஸ், அப்புறம் நிறையா ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோச் எனக்கு ஸ்பெஷலாக நிறையா இது கோச் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷனலில் கத்தாலையும் குவித்தையிலையும் இவ்வளோ பெரிய மெடல் வாங்குறதுக்கான மாஸ்டர்ஸும் கோச்சஸும் தான். ஸ்கூலில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் அவங்களோட இது எப்படி? டோர்னமெண்ட் டைமில் நான் லீவ் போனால் இங்கே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து எனக்காக நிறையா ஸ்பெஷலாக ஃபண்ட் ஒதுக்குறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் போகும்போது பே பண்ணி இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக லோ கிளாஸில் இருக்கிற பசங்களும் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகி வரணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இதில் தான் பையனை எடுத்து ஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. கரஸ்பாண்டன்ட் மேமுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணோம். அந்த யாகுல் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, அந்த டிசிப்ளின், அந்த டெடிகேஷன், அது எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் அவங்களுடைய நீட்டான ஹேர் கட், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது வந்து அந்த டைமிங் நம்ம இப்போ 6 மணி கிளாஸ் அப்படின்னா அவர் 5:45 வந்துடுவார். அந்தமாரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். ப்ளஸ்ஸு எங்கள் இதை பொறுத்தவரையும் சொல்லுவோம், சிலபஸ் ஸ்டைல் இருக்குது, வேரியஸ் ஸ்டைல் இருக்குது. கோஜிரியோ, ஷிட்டோரியோ, வாடோரியோ, ஷோட்டகான், இப்படி மெயின் ஸ்டைல் இருக்குது. இருந்தாலும் ஒன்று ஒவ்வொரு சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த யாகுல் கிஷோரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 சிலபஸுமே நாங்களும் டீச் பண்ணோம். அந்த 4 சிலபஸுமே அவர் உள்வாங்கிட்டு 4 ஸ்டைலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் இந்த யாகுல் கிஷோர். அடுத்த கட்ட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ஃபிசிக்கல் அப்புறம் மெண்டல் அந்த மாதிரி ரெண்டுலேயுமே அவர் வந்து ஹெல்த் வந்து நல்லா ஒரு இதாக இருக்கிறாரு. ஸோ அதனால் அடுத்த கட்டம் அப்படிங்கும்போது எங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எவ்ரிடே ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கும் ஒரு பார்ட் டைம் ஒதுக்கி எவ்ரிடே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணிட்டார், அவ்வளோதான். தேங்க்யூ.